பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான தமிழழகன் அவர்கள் சமீபத்துல வயது மூப்பு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இந்த ஒரு செய்தி தமிழ் ரசிகர்கள் மத்தியிலையும் மட்டுமில்லாம ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மிகப்பெரிய படங்கள் எல்லாமே இவரோட ப்ரொடக்ஷன் கீழே தான் வந்திருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்த் சாரோட மாஸ் அண்ட் கிளாஸ் படம் அப்படின்னா அது வந்து 3 முகம். அந்த ஒரு படத்தோட தயாரிப்பாளர் இவர்தான். அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் சார் நடிப்புல வந்திருந்த பணக்காரன் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல் ஹிட்டான பாட்ஷாவாக இருக்கட்டும், இந்த படங்கள் எல்லாத்தையுமே தமிழர்கள் அவர்கள் தான் வந்து தயாரிச்சிருந்தாரு. அவருக்கும் ரஜினி சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருந்திருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில பல வருஷமா இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில தான் வயது மூப்பு காரணமா தமிழழகன் அவர்கள் இறந்து போயிருக்காரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய மறைவுச் செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் வந்து தங்களோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரஜினிகாந்த் அவர்களுமே ரொம்பவே எமோஷ்னலாக அவரோட கண்டோலன்ஸை பதிவு பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திரைத்துறையில் எனது நீண்டகால நண்பரும் தயாரிப்பாளருமான தமிழழகன் அவர்களோட மறைவு என்னோட நெஞ்சு உலுக்கிருச்சு அப்படின்னு நான் சொல்லணும். காலையில் எழுந்த உடனேயே இந்த ஒரு நியூஸ் படித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இது கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் வேண்டினேன். ஏன்னா என்னோட 3 முக்கிய படங்களை அவர் தயாரிச்சிருக்காரு. எனக்கும் அவருக்கும் சினிமாவை தாண்டி நல்ல பழக்கம் இருக்கு. அவருடைய அப்பா கூடயும் நான் படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர். அவரை போலவே அவரோட பேரை காப்பாத்துறதுக்குன்னு இவரும் அதே போல ரொம்ப நல்ல மனிதராக இருந்தாரு. ஒரு நல்ல தயாரிப்பாளரா இருந்தாரு. எனக்கு ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு. இன்னைக்கு அவர் இல்ல அப்படிங்கிறத உண்மையிலேயே என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் இழந்து வாடும் அவரோட குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயன் அவர்கள் அடுத்ததாக கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன் கீழே தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற டாக்ஸை கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ஒரு படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் இடம்பெற்றிருந்தது தமிழ் கடவுள் முருகன் அவர்களோட ஃபோட்டோ தான். 2 போஸ்டர் வெளியிட்டிருந்தாங்க. 2லையுமே வேலோட சிம்பிள் வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சிவகார்த்திகேயன் அவர்கள் முருகன் கெட்டப்ல எதுவும் நடிக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இப்பவே எழுந்திருக்கு. கமலஹாசன் அவர்களோட ப்ரொடக்ஷன், சிவகார்த்திகேயன் அவர்களோட நடிப்பு. ஏற்கனவே அமரன் படம் வந்திருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு. அதுவும் கையில் வேலோட இணைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு படத்துக்கு இப்போவே எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படம் மிகப்பெரிய அளவில் போகல. ஸோ அதனால அவரோட அடுத்த படம் கட்டாய வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத.